லக்ஷ்மி பகவானோட ரொம்ப பிரியத்தமமான ரூபம். காத்தாலன்னா அது வந்துடும். அப்புறம் அது கர்ப்பம் ஆயிருக்கா. கர்ப்பமாயி பகவான் முன்னாடியே படுத்துட்டு இருக்க, எழுந்திருக்கவே முடியல. பகவான் சொன்னா எப்படியாவது அழைச்சுன்னு போங்கோ. அப்புறம் அடுத்த நாள் லக்ஷ்மி பிரசவிச்சுட்டா. பகவானோட நட்சத்திரத்துக்கு பார்த்து அவ பிரசவிப்பா. புனர்வசு அன்னைக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலா பாயசம் பண்ணணும். லக்ஷ்மி பிரசவம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா பசுபதி ஐயரை பார்த்து பகவான் சொன்னா, என்ன ஓய் பால் பண்ணைக்கு நல்ல ஒரு சம்பத்து ஆயிடுத்துன்னு. அது சொன்னா, எனக்கு என்ன சம்பத்து பகவானே, இது பகவானோடது, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான். இன்னும் நான் இங்க கொண்டு லக்ஷ்மியை உங்ககிட்டே விட போறேன். இன்னும் அவ இங்கதான் இருக்கணும், தினமும் ஓடி ஓடி வந்துடுறா, அவளுக்கும் அதுதான் இஷ்டம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் குட்டியும் அழைச்சுன்னு வந்துட்டார் ஆசிரமத்துக்கு. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட அப்படி ஒரு பிரியம். தினமும் பகவான் சந்நிதிக்கு பகவான் கூட நடக்க போகும். பகவான் லக்ஷ்மிக்காக மலை வாழைப்பழம், இட்லி எல்லாம் எடுத்து வச்சிருப்பார். பக்தாள்லாம் சொல்லுவா, எத்தனை பேர் இருந்தாலும் நடுவில் அவ பாட்டுக்கு கம்பீரமா பகவானோட தொப்பையிலேயே தலையை வச்சு கொடுப்பான். பகவான் அதை தடவி கொடுத்து ஒரு நாள் இப்படி தடவிண்டே இருக்கார். லக்ஷ்மி அப்படி அசங்காம இருந்துன்னு இருக்கா. பகவான் சொல்ற, லக்ஷ்மி சமாதியில இருக்கா, சமாதி நிலையில இருக்கா அப்படின்னா. மனுஷனுக்கு தியானம் ஏற்படுறது இல்லை இல்லையா? அவளுக்கு பகவானை தவிர வேற ஒன்னும் தெரியாது, வேற எதை பத்தியும் கவலைப்படவும் இல்லை. பகவானை பிரதட்சணம் பண்ணும், காலில் நக்கி கொடுக்கும். அப்படி ஒரு அனிர்வச்சனீயமான பிரியம். அது எல்லா மாடுக்கும் இருக்கலாமே, மற்ற மாடுகளுக்கெல்லாம் இருக்கல. பகவான் எல்லா மாடுகிட்டையும் சமமாவும் நடந்துக்கல. ஒரு நாளைக்கு லக்ஷ்மி கம்ப்ளைண்ட் பண்றா பகவான் கிட்ட. அது என்ன பாஷையோ பேசித்து தெரியல. பிச்சைய கூப்பிடுன்னு பகவான். நிரஞ்சனானந்த சுவாமி, இன்னைக்கு லக்ஷ்மிக்கு இட்லி கொடுக்கலையாமே. ஆமாம் பகவானே, இன்னைக்கு புதுசா நிறைய பக்தாள் வந்துவிட்டா, அதனால அவளுக்கு வச்சிருந்ததெல்லாம் போயிடுத்துன்னு. பரவாயில்ல, அந்த மௌனி சாதுக்கு வச்சிருக்கிறது இருக்கும், அதை லக்ஷ்மிக்கு கொடுத்துடுங்கோ. அவ கம்ப்ளைண்ட் சொல்றா. நிரஞ்சனானந்த சுவாமி பாவம் துருபடுத்துட்டே போயிருக்கார். இது போய் சொல்லுன்னு நம்ம யாரு கண்டோம். அப்புறம் போய் அந்த இட்லி எடுத்துன்னு ஸ்பெஷலா கொண்டு லக்ஷ்மிக்கு உள்ள இட்லியை கொண்டு கொடுத்து, அவ என்ன பண்ணாலும் பகவான் பறிஞ்சு பேசுவார். ஏதாவது தோட்டம் வச்சிருந்தா லக்ஷ்மி அதுல போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவா. யாராவது பழம் கொண்டு அவ சாப்பிட்டுடுவா. நம்ம தான் பாத்துக்கணும், அவளுக்கு தெரியாதே அப்படின்னு கட்ட விடமாட்டா. லக்ஷ்மிக்கு கோஷால கட்டினா இந்த ஊரு பூரா க்ஷேமமா இருக்கும்னாரு பகவான். லக்ஷ்மி அப்படி வச்சுன்றது, அது ஞானினே பகவான் பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருக்க லக்ஷ்மி போகல, கயத்தை கட்ட அவுத்துண்டு ஓடி வந்துட்டா. பகவான் கிட்ட நிக்கிறா. நான் வந்தாதான் அவ என்னெல்லாமோ இழுத்து உள்ள பாத்திருக்கா கோஷாலையில ஏத்துறதுக்கு. அவ ஓடி வந்துட்டா, நான் வந்தாதான் அவ உள்ள ஏறுவாங்கிறா அப்படின்னு. அப்புறம் பகவான் கூட போய் பகவான் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் அவ உள்ள ஏறினா கோஷாலையில. லக்ஷ்மி வந்த சமயத்திலேயே அங்க இருக்கிற ஜாக்கி, இந்த நாய் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குரங்கு எல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டுது. ஒரு குட்டி குரங்கு ஓடி போய் வாழை பிடிச்சு இழுத்துதான். அப்ப பகவான் அவள்கிட்ட எல்லாம் சொல்றா, இவகிட்ட நீங்க எல்லாம் ரொம்ப பிரியமா நடந்துக்கணும், இவன் நம்மளை சேர்ந்தவா, இவகிட்ட நம்ம ரொம்ப பிரியமா நடந்துக்கணும்னு தன் நாய்கிட்டையும் குரங்கு கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்கறது பகவான். லக்ஷ்மிக்கு அவளே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. இப்படி லக்ஷ்மி கிட்ட ரொம்ப பரிவு. லாஸ்ட்ல லக்ஷ்மிக்கு உடம்பு முடியாம ஆகி சமாதி ஆகிற போது பகவான் போய் பக்கத்துல நிக்கிறார், தடவை கொடுத்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் இருந்தப்புறம் எல்லாரும் எனக்கு காத்துட்டு இருக்காமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிளம்பிடுத்து. பகவான் கிளம்புறத பக்தர் ஒருத்தர் கேட்கிறார், பகவானே அம்மாக்கு பகவான் கூட இருந்து எல்லாம் பண்ணித்து, தலையில கையை வச்சு நெஞ்சில கையை வச்செல்லாம் பண்ணித்து, பழனி சுவாமிக்கும் பண்ணித்து. இந்த பக்தாளுக்கெல்லாம் தெரியும் லக்ஷ்மியும் ஸ்பெஷல்னு தெரியும், பகவானுக்கு அதுலேருந்து வித்தியாசம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனா லக்ஷ்மி விஷயத்துல பகவான் பாட்டுக்கு வந்துட்டேலே, கூட இருக்காம அவன் நம்ம கொஞ்ச நேரத்துல சரீரத்தை விட்டுட போறாளே, கூட இருக்காம வந்துட்டேலேன்னு கேட்டா பகவான் என்ன பதில் சொல்லிட்டு தெரியுமா? அம்மாக்கு நான் தேவை இருந்தது, கூட இருந்து பண்ண வேண்டி இருந்தது, பழனிசுவாமிக்கும் இருந்தேன், லக்ஷ்மிக்கு வாசனையே இல்லை, உள்ள வாசனையே இல்லை, அதனால நான் அங்க பக்கத்துல இருக்கணுங்கிறது கிடையாது. ஆத்மாவில நிஷ்டை ஆயிட்டா. நான் மிருகங்கள்லாம் ஆத்மாவை தான் பார்க்கும் போல் இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரி அதுக்கு நாம ரூபம் பேரு அட்ரஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னத்தை பாக்குறது, அது வஸ்துவை தான் பாக்குறது. அதனால அவளுக்கு என்ன தவிர வேற ஒன்னும் அவளோட உள்ள இல்லை அப்படின்னு. அப்புறம் லக்ஷ்மிக்கு சமாதி வச்சு, ஒரு ஞானிக்கு சமாதி வைக்கிற மாதிரி வச்சு அதுல பாட்டு எழுதி வச்சிருக்கு பகவான். லக்ஷ்மி விமுக்தையானாள், அவ ஜீவன் முக்தையானாள், அடைய வேண்டிய ஞான நிலை அடைஞ்சு விட்டாள்னு எழுதியிருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் கேட்டார்,
இதெல்லாம் சாதாரணமா சிவலோக பிராப்தி வைகுண்ட பிராப்திங்கிற மாதிரி சொல்லுவோமே, அந்த மாதிரியா இல்ல வாஸ்தவமாவா? பகவான் வாஸ்தவமா அடைஞ்சுட்டார். லக்ஷ்மி கிட்ட பகவான் பண்ணித்துங்கிறதுனால கோசாலையில நிறைய மாடுகள் இருந்ததெல்லாம் இல்ல. ஒரு கருப்பு மாடு, அந்த மாடு இழுத்துட்டே கிடந்தது. பகவான் இவாள்லாம் சொன்னா பகவான் போகவே இல்லை. ஒரு நாளைக்கு அந்த பக்கம் போய் வரபோது உள்ள நுழைஞ்சார். அப்ப அந்த மாடு இப்படி இழுத்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருந்தார். அந்த மாடும் பகவானை தரிசனம் பண்ணிட்டு பகவான் இந்த பக்கம் வந்தது சரீரத்தை விட்டுடுது. அதானது அந்த மாடுக்கு பகவான் கிட்ட ஒரு பிரியம், ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. பகவான் கருணையோட வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. மனுஷால சில பேர்கிட்ட அந்த கிருபை ஒர்க் பண்றது, நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணல. அதே மாதிரி தான் மிருகங்கள் கிட்டையும் சிலதுக்கு அந்த சக்தி இருக்கு, அந்த கிருபையை தன்கிட்ட இழுக்கிறதுக்கு இருக்கிற சக்தி இருக்கு, அவாகிட்ட அனுகிரகம். சில பேர்கிட்ட அந்த கிருபையை இழுக்கிற சக்தி இல்லை, அங்க நடக்கல, அவ்வளவுதான். அப்படி லக்ஷ்மிக்கு பகவான் சாநித்திய பலத்தினால ஞானத்தை அடைஞ்சா.